வேண்டியது 11:45 12:15 வரைக்கும் இந்த அரை மணி நேரத்தை நம்ம அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்நிய தினம் அஷ்டமி, நவமி, பிரதம, அமாவாசை, அப்படி இல்ல உங்களுக்கு சந்திராஷ்டமம், இல்லப்பா தீதுரு நட்சத்திரம் அன்னைக்கு, எதுவா இருந்தாலும் அபிஜித் முகூர்த்தத்துக்கு தோஷம் இல்லை. என்னெல்லாம்பா பண்ணலாம்? பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம், அப்புறம் பண பரிவர்த்தனை, அதுக்கப்புறம் பெண் பாக்குறது, பையன் பாக்குறது, இந்த மாதிரி சுபகாரியம் எல்லாமே பண்ணிக்கலாம். திருமணமும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேரு. பட் சில ஜோதிடர்கள் மத்தியானம் 11:30 மணிக்கு மேல வேண்டாம்ன்றதுக்காக திருமணத்தை அபிஜித் முகூர்த்தத்துல பண்றது இல்ல. பட் அதுவும் பண்ணலாம், ஏன்னா தோஷம் எதுவுமே கொடுக்கல இந்த முகூர்த்தத்துக்கு, அபிஜித் முகூர்த்தத்துக்கு. கால விதானத்துல இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோட்டி தோஷம் நீங்கும் சொல்லுது. இந்த அபிஜித் முகூர்த்தத்துல எந்த காரியம் பண்ணாலும் அதுக்கு இருக்கிற கோடி தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு. அதனால இந்த முகூர்த்தம்